Hi guys, welcome to Muppadai Training Academy. So இன்னைக்கு ஃபட்டாஃபட் சீரிஸ்ல அகைன் ஒரு ஜியோகிராஃபில இருந்து ஒரு क्वेश्चन பார்க்க போறோம். மான்சூன் என்பது எந்த மொழி சொல்லுன்னு கேக்குறாங்க. மான்சூன் அப்படினா வானிலை அது அப்படினு அர்த்தம். சோ இது வந்து ஒரு அரபு மொழி சொல். சோ சமூக அறிவியல்ல மான்சூன்ன்ற வார்த்தையும் அறிவியல்ல பேஸ் நம்ம சொல்றோம்ல காரம் அந்த வார்த்தையும் மட்டும் தான் எந்த மொழியில சேரும்னு பாத்தீங்கன்னா அரபு மொழிச்சொல். நீங்க உடனே பேஸ் எந்த மொழிச்சொல்லுன்னு சும்மா கூகுள் கிட்ட கேட்டீங்கன்னா லத்தீன் வேர்டுன்னு காமிக்கும். அந்த பேஸ் வந்து அடித்தளம், நம்ம பேஸ் போடுறோம்ல பேஸ்மெண்ட் அது. ஆனா சயின்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய காரம் அந்த பேஸ் வந்து அரபு மொழிச்சொல். அதே மாதிரி ஜியோகிராஃபில வரக்கூடிய மான்சூனும் அரபு மொழிச்சொல். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பூமியிலேயே வறண்ட பகுதி எதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. பூமியிலேயே வறண்ட பகுதினா நூற்றாண்டு காலமாய் மழை பொழிவையே காணாத அட்டகாமா பாலைவனம் தான் மிகவும் ட்ரையஸ்ட் ஓகேவா ட்ரையஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரையஸ்ட் பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அட்டகாமா பாலைவனம் எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலி நாட்டுல இருக்கு. எந்த நாட்டுல இருக்கு? சிலி நாட்டுல இருக்கு. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது மூன்றாவது கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் தான். உங்களுக்கு ஈஸியா பொறுத்துருவீங்க. குளிர்காலம் எப்போ இருக்கும்? நமக்கு ஜனவரியில இருந்து பிப்ரவரியில நல்லா குளிர் அடிச்சிச்சு. சோ அதே மாதிரி இப்ப இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. சோ குளிர்காலம். கோடை காலம்னா இப்ப நம்ம இருப்போமே இதுதாங்க. மார்ச்ல இருந்து மே வரை வெச்சு செய்யுது. சோ இன்னும் ஒரு மாசத்துக்கு என்ன பண்ண போறோம் தெரியல. அதுதான் கோடை காலம், சூரிய காலம். அடுத்தது தென்மேற்கு பருவக்காற்று காலம். இந்த தென்மேற்கு பருவக்காற்றுல கேரள பகுதியில் நிறைய மழை பொழிவு பெறும். சோ மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களையும் மழை பொழிவு வரும். சோ ஜூன் முதல் செப்டம்பர் வரை. சோ இந்த தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் அந்த மாதிரி திண்டுக்கல் அந்த மாதிரி தேனி அந்த பக்கம் எல்லாம் மழை வரும். சோ வடகிழக்கு பருவக்காற்று காலம் எப்பன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை தமிழ்நாட்டிற்கு அதிக மழை பொழிவை தரக்கூடிய காலகட்டமா இதான் நம்ம பாக்குறோம். வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான். சோ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்ல நமக்கு அதிகமா கிடைக்காது. சரிங்களா? சோ ஆன்சர் நேராவே பொருந்திருக்கு. சோ 1 2 3 4 ஓகேவா? அடுத்தது நாலாவது உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல் நீனோ. ஓகேவா? இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தாலும் எல் நீனோ. இந்த எல் நீனோ எந்த காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்பதான். சரிங்களா? சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று காலத்துலதான் இது அதிகமான மாற்றங்களை ஏற்படுத்துது. அது ஒரு வெப்ப நிகழ்வு. சரிங்களா? சோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஐந்தாவது கேள்வியிலே உலகிலேயே மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மவுசின் டிராம்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து சிறப்புஞ்சின்னு சொல்லலாம். ரெண்டுமே மழை அதிக அளவுல பெறுது. இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாநிலத்துலதான் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேகாலயா. சோ மேகாலயால தான் மவுசின் டிராம் கிட்டத்தட்ட 11,800 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவை வருடத்திற்கு ஆண்டுதோறும் பெறுது. அப்போ உலகிலேயே மிகவும் வறண்ட பகுதின்னு சொல்லி பாலைவனம் பார்த்தோம். உலகிலேயே மிகவும் குளிர்ந்த அதாவது வெட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெட்டஸ்ட் பிளேஸ் அது ட்ரையஸ்ட் பிளேஸ், இது வெட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த மவுசின் ரோவா தான் சொல்றாங்க. சோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதிக மழை பொழிவு பெறக்கூடிய பகுதியான சின்ன கல்லாறு எங்க இருக்குன்றதான் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க. சோ சின்ன கல்லாறு எங்க இருக்கு? சின்ன கல்லாறு நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.